க்ரோத் மைண்ட் செட் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக நம்ம பேசிகிட்ருக்குறோம். ஏன் அப்படின்னா கம்மிங் 5th வந்து நம்ம ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ புக்கிங் ஆகிட்டு இருக்குது. இன்னும் கூட உங்களுக்கு அந்த தகவல் வந்து சேரலை அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு மைண்ட் வந்து டிக் அடிக்குது அப்படின்னா உடனே புக் பண்ணிவிடுங்க, தாமதிக்காதீங்க. பிகாஸ் ரொம்ப மினிமமான ஒரு சீட் மட்டும் தான் நம்ம அலாட் பண்ணியிருக்கிறோம். பிகாஸ் இது பிஸ்னஸ் பீப்புளுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களில் பலரும் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன். நம்ம என்ன தான் பிஸ்னஸ் வந்து பண்ணாலும் எவ்வளோ பயிற்சிகள்லாம் கற்றுக்கிட்டு நிறையா கிளாஸஸ்லாம் கண்டக்ட் நிறையா கிளாஸஸ்லாம் நம்ம படிச்சுட்டு நிறையா பாடங்கள்லாம் படித்து அதை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம என்ன தான் ரொம்ப பெர்ஃபெக்டாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணால் கூட சம்டைம்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியல, அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு வளர்ச்சியவோ மாற்றத்தையோ பார்க்க முடியல. ஒரு பக்கம் நல்லா வளர்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பக்கம் அப்படியே காணாமல் போகிறதும் கண் முன்னாடி தெரியுது. வரக்கூடிய அந்த பணமெல்லாம் வேறு ஒரு ட்ராக்கில் அப்படியே வெளியே போகிறதும் கண் முன்னாடி தெரியுது. அப்போ இதெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இதை சரி பண்ண முடியுமா? இந்த பிஸ்னஸை வளர்ச்சியில் கொண்டு போக முடியுமா? தேவையில்லாத பணம் வெளியே போகிறத எப்படி ஸ்டாப் பண்ணுறது? ஸோ இது மாதிரிலாம் சில ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதைத்தான் நம்ம கற்றுக்க போகிறோம். அதைத்தான் நம்ம இந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். இது வந்து 3 hours நடக்க போகுதுங்க. சரிங்களா? நீங்கள் நல்ல பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பயத்தோடையும் குழப்பத்தோடையும் இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. ஐ எம் வெரி ஷுர். பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே இருக்கிற காமனான பிரச்சனை பயம்ங்க. நீங்கள் பயமே இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. இப்போ மந்த்லி ஒரு ஏர்னிங்ஸ்க்காக ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையே வராது, பெரிய பயம்லாம் வராது. ஏன்னா மந்த் எண்ட் ஆனால் அந்த சேம் அமௌண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அப்போ அதை வச்சு அவங்க ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க, ஒரு கட்டம் கட்டி ஒரு லைஃப்பை வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ பெரிய பயம்லாம் இருக்காது அவங்களுக்கு. அந்த மினிமலான ஒரு லைஃப் செட்டப்புக்குள்ள அவங்க லைஃப்பை வந்து சந்தோஷமாகவே கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் நாம் அப்படி கிடையாது. இந்த பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு வந்து கிராண்ட் மைண்ட் செட்டப் இருக்கும், நிறைய விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கணும்னு நினைப்போம். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் செட் பண்ணி நம்ம அதுக்கான ஒரு ஏர்னிங்ஸ்குள்ளே போகணும், அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே பயம் வந்துடும். அது வந்து ரொம்ப காமன். அப்போ அந்த பயம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது, அதுக்கான மைண்ட் செட்டப் என்ன, அதை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இந்த ஒர்க் ஷாப்பில். கிளியருங்களா? ஸோ இன்னும் நீங்கள் புக் பண்ணலைன்னா உடனே புக் பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்கிங் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. ரொம்ப ஷார்ட் டைம், இன்னும் ஒரு நாள் தாங்க இருக்குது. ஸோ புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒர்க் ஷாப் போது நம்ம சந்திக்கலாம். பயம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப தைரியமாக எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நன்றி.